ஒரு பொலிட்டிக்கல் போகும்போது நான் அவருக்கும் எனக்குமே ஒரு ஒரு சின்ன கருத்து முரண் இருந்தது. ஸோ அது என்னென்னா நான் வந்து அது வேணான்னு நான் நினச்சேன். பட் அந்த ஸ்டாண்டில் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. நான் அவரோட நிம்மதிக்காகவும் ஹெல்த்துக்காகவும் நான் யோசிச்சது. பார்க்குறவங்களுக்கு இன்றைக்கி பார்க்குற கருணா சாரை மட்டும் பார்த்து பேசிட்டு ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஆன்சராக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு கடினமான சூழ்நிலைகள் எல்லாம் யாராலையும் கடந்து வர முடியுமானே தெரியாது. சார் வந்து எப்பொழுதுமே அது தான் வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் சரி, மற்றவங்க வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் சரி, அதை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி சரியாக இருந்தால் மட்டும்தான் என்கரேஜ் பண்ணுவாங்க. திரைமொழி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு என் கூட ஒரு ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் இருக்காங்க. டைரக்டர் ராம்நாத் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் பிரதர். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. சார், கருணாஸ் அவர்கள் வந்து நல்ல நடிகர்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் பொலிட்டிஷியனா போகும்போது நிறைய கான்ட்ரவர்சி அவர் மேல வந்து இருந்தது, விமர்சனங்கள் நிறைய ஆச்சு. அந்த மாதிரி சமயங்கள்ல அவர் கூட இருக்கும்போது எப்படி இருந்தது சார்? அந்த தருணங்களை சொல்லுங்க. இல்லை, இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் போகும்போது நான் அவருக்கும் எனக்குமே ஒரு ஒரு சின்ன கருத்து முரண் இருந்தது. ஸோ அது என்னென்னா நான் வந்து அது வேணான்னு நான் நினச்சேன். பட் அந்த ஸ்டாண்டில் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. நான் அவரோட நிம்மதிக்காகவும் ஹெல்த்துக்காகவும் நான் யோசிச்சது. ஸோ அதெல்லாம் அதில் இருக்காது அப்படின்றது தெரியும். ஆனால் அவர் வந்து ரொம்ப நிறைய சினிமாவிலேயே வந்து இப்போ அதான் நெகட்டிவ் ரிவ்யூஸு அவரை பற்றியான தவறான கருத்துக்கள் வந்து நிறைய வந்தது. பட் அதுக்குள்ளே நம்ம பொலிட்டிக்கலாக எந்த இடத்துலையுமே என்ன பார்த்துருக்க முடியாது. கருணா சாரோட சினிமா வெர்ஷனில் மட்டும்தான் நான் இருந்திருக்கேன். அந்த சைடு எதுலேயுமே நான் இல்லை. நிச்சயமா இல்லை, அங்கே நான் ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த பகுதியில் நம்ம போகிறதில்ல. அவரும் அதை பற்றி என்கிட்ட பேச மாட்டார், நானும் அதை பற்றி அவர்கிட்ட கேட்க மாட்டேன். இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் ஆயிடுச்சு அது. ஸோ சினிமா பற்றி மட்டும்தான் சாரும் என்கிட்ட பேசுவாங்க. ஆனால் அவரை பற்றி தெரியாத சில விஷயங்கள் வந்து ரொம்ப பயங்கரமாக சின்சியாரிட்டியான ஒரு உழைப்பாளி அவர். நிறைய கடந்து வந்திருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு தெரியும். க்ளோஸ் டு ஹார்ட்டாக நான் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன். சினிமாவில் வந்து சாதாரண விஷயம் இல்லை, அவ்வளோ இழப்புகளை சந்தித்து ஒரு மறுஜென்மமாக இன்றைக்கி வந்து அவர் இருக்கார் தான் நான் பார்க்குறேன். சூப்பர். ஏன்னா அந்த ஃபேமிலியில் நான் ஒருத்தனை இதை பதிவு பண்ண வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. நிச்சயமாக பார்க்குறவங்களுக்கு இன்றைக்கி பார்க்குற கருணா சாரை மட்டும் பார்த்து பேசிட்டு ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஆன்சராக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு கடினமான சூழ்நிலைகள் எல்லாம் யாராலையும் கடந்து வர முடியுமானே தெரியாது. வேற ஒருத்தர்னா இருப்பாங்களான்னு தெரியாது. அவ்வளோ ஹெவி ப்ரெஷர்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. எல்லாமே டிஸ்ட்ரிபியூஷன்ஸு, சினிமாவில் உள்ள பெரிய பெரிய பேமெண்ட்ஸ், என்எஸ்சி இந்த மாதிரியான பெரிய பிஸ்னஸ் பேமெண்ட்ஸு வந்து லாஸ் ஆகி சொந்தமாக ஃபஸ்ட்டு வாங்கின ஒரு வீடை விற்றது ஸோ சினிமாவுக்காக. இந்த மாதிரியான நிறைய இழப்புகளை சந்தித்த பிறகு தான் ஒரு ப்ராசஸிங் ஆகி அவர் இந்த இடத்துக்கு வர்றார். ஆனால் ரிவ்யூ பண்ணுறது எல்லாமே இந்த இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆமாம் ஆமாம். ஸோ அது பார்க்கும்போது எனக்கு ஃபன்னாக தான் இருக்கும். ஒரு ஒரு மனிதனை வந்து ஒரு ஆஃப் மட்டும் எடுத்துக்கிட்டு பேசுகிறதுங்கிறது, அவருடைய ஃப்ரண்ட்டில் கடந்து வந்த காலங்கள் எவ்வளோ டஃப்பானது, டஃப் சிலபஸ், பயங்கர டஃப் சிலபஸ். ஸோ அவராக இருக்கட்டும், மேடம் கிரேஸ் மேடமாக இருக்கட்டும், கென் வந்து இப்போ ஒரு படமும் இன்னைக்கு படம் ரிலீஸு. கென் வந்து குழந்தையா இருக்கும் பொழுதுலேருந்து கருணா சாரோட எனக்குமான நட்பு. இன்னைக்கு அவன் படம் பண்ணி ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ அவர் இயக்குனராகவும் ஆயிட்டாரு, இருக்காரு, ஹீரோ இருக்காரு. ஸோ எல்லாமே நல்ல ரொம்ப க்யூட்டான ஒரு டேலண்டட் பையன் கென். ஸோ அதனால் கண்டிப்பாக ஷுவர் ஷாட் தான் இருக்கும் அந்த ஃபிலிம், நம்புகிறேன். கடவுள் நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன், பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு இன்னொரு ஓப்பனராக அவன் இருக்கணும் அப்படின்னு. ட்ராவலிங்கும் பெருசாக ஆவான், நல்ல நல்ல நாலேஜ் உள்ள பையன் தான். ரெண்டாவது கருணா சார் கூட இருக்கிறதுனால அவங்களோட கைடன்ஸு இது எல்லாமே ரொம்ப ஃபைன் டியூன்டாக இருக்கும். சார் வந்து எப்பொழுதுமே அது தான் வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் சரி, மற்றவங்க வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் சரி, அதை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி சரியாக இருந்தால் மட்டும்தான் என்கரேஜ் பண்ணுவார். இது அவருடைய குவாலிட்டி. அது இனி வேறு யாருக்கிட்டையும் இருக்குது ஒரு குவாலிட்டிங்கிறதுக்காக அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு யோசிக்க மாட்டார். கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா இது கம்மியாக இருக்குது, இது சரியில்லைன்றதை பளிச்சுன்னு டிஸ்கரேஜ் பண்ணிடுவார், டிஸ்கரேஜ் பண்ணுவார். அதிலிருந்து மீண்டும் திருப்பி வரட்டும்னு நினைப்பார். ஒரு விஷயம் தப்பாக இருக்கிறத சப்பக்கட்டு கட்டி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து அவருக்கு பிளட் நேச்சரே கிடையாது. சரியாக இருந்தால் சரியாக இருக்குது, அப்படி இல்லைன்னா அது சரியாக வரல, இந்த ரெண்டு ஆப்ஷனுக்குள்ளே நின்றுப்பார். அது சரியாக பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன்.
அதனால கென்னுக்கும் இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுறது வெற்றி பெற மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். சார் கென் அவர்கள் வந்து இப்போ படம் பண்ணிட்டாரு. இப்போ ஹீரோ ஆயிட்டாருன்ற எல்லாத்தையும் தாண்டி வைங்களேன். இந்த சினிமால பார்த்தீங்கன்னா, ஒரு அவங்களோட நெப்போ தான் வர்றாங்க. நெப்போ கிட்ஸ் தான் வந்து ரூல் பண்றாங்க அப்படின்னு நெறைய விமர்சனம் குடுத்துட்டே இருக்காங்க. இப்போ இதனால அ புதுசா கஷ்டப்பட்டு வர டைரக்டருக்கு வாய்ப்பில்ல. ஹீரோக்கு வாய்ப்பில்ல. ஆனா இவங்களே வச்சுக்கிறாங்க அப்படின்ற மாரி விமர்சனம் வைக்கிறாங்கல்ல. இல்ல இது தவறான விமர்சனம். இது ம். வந்து மேட்ச் ஆகாது. ஏன்னு கேட்டா, வேற துறைக்கு வேணா இது மேட்ச் ஆகலாம். ம். சினிமாவுக்கு இது மேட்ச் ஆகாது. நீங்க வந்து அமிதாப் பச்சன் சார் பையனா இருந்தாலும் சரி, ஆ கடவுளுடைய குழந்தை ஒண்ணு ஹீரோவா இன்ட்ரோ பண்றோம்னு வச்சுக்கங்க. இது கடவுளோட குழந்தைன்லாம் பார்க்க மாட்டாங்க. அது அது என்ன பண்ணுது? அது என்ன ரியாக்ட் பண்ணுது? இம்ப்ரெஸ் பண்ணுதா இல்லையா? இவ்வளோதான் ப்ராசஸ். மக்களுக்கும் சினிமாவுக்குமான ப்ராசஸ் ஆ. இது. அது சரியா இருந்தா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ம். அவ்வளோதான். அப்படி இல்லைன்னா அதுக்கான ஒரு டைம் டேர்ன் ஆகும். இப்ப அருண் விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியில அவரு அவ்வளோ சீனியரு. ஆனா அவர்ட்ட இண்டஸ்ட்ரி உள்ள எவ்வளோ நாளா இருக்காங்க. ஹம்பிள் ஸ்ட்ரகிள் வந்து எல்லாருமே வந்து லெசன் எடுத்துக்கக்கூடிய ஒண்ணா தான் நான் ம். பார்க்குறேன். ம். ஆ நான் இன்னைக்கு வரைக்கும் சந்திச்சு பேசினதில்ல. பட் நான் சொல்றேன். பார்த்து அப்சர்வ் பண்ணத சொல்றேன். அவர் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு டேர்ன் கிடைக்குது. ம். அந்த டேர்ன் வரைக்குமே அவர் அமைதியா அவர் உண்டு, அவர் ஜிம்முன்னு தான் இருக்காரு. உழைச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ அப்போ காலம் வந்து எதையோ ஒண்ணு காத்திருக்க வைக்குது. அப்ப அதுக்கு குவாலிட்டியா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான் நெறைய பேரோட ரெஃபரன்ஸ்ல இருக்கு. நிச்சயமா. ஆமா. ரியாக்ட் பண்றதுல வந்து சினிமா டக்குன்னு கைய பிடிச்சு கூட்டிட்டு போயிருமான்னா, அப்படிலாம் கூட்டிட்டு போகாது. காத்திருத்தலும், அந்த தகுதியான டைமிங்கும் கைகூடும் பொழுது அது நடக்குது. அந்த ப்ராசஸ் நடக்குது. ஒரு மிலிட்டரி செலக்ஷன் மாரி தான். அவன் மார்னிங் வந்து நான் 4:30க்கு இன்டர்வியூக்கு வந்துட்டேன் அப்படின்றது மேட்டர் கிடையாது. மத்தியானம் 12 மணிக்கு செஸ்ட்ல டேப் வைக்கும்போது 36 33ங்கிறது தான் கவுண்ட். விஷயம். ஆமா. ஆமா. நான் முன்னாடியே வந்துட்டேன்லாம் சொல்ல முடியாது. ஸோ சினிமா ஃபிட்னஸ மட்டும் எடுத்துக்கக்கூடிய தயவு தாட்சணையற்ற ஒரு ம். ஒரு இமேஜ். எஸ். அது சின்சியரா நம்ம பண்ணோம் அப்படின்னா, டெஃபினட்டா அதுக்கு கண்டிப்பா. அப்படி உள்ளதுல 1, 2 மிஸ் ஆகவும் செய்யும். ம். அதுவும் வந்து தவிர்க்க முடியல. ஸோ அப்படி பார்த்தா சின்சியர் எஃபர்ட் எல்லாமே ஜெயிச்சிருதா? அப்படின்னா 1, 2 மிஸ் ஆனதும் இருக்கு படங்களே. நல்ல டைரக்டர்ஸோட படங்களே ம். சொல்றேன். ஆ அதுக்கு வேற வேற காரணங்கள் இருக்கலாம். பட் அதனால சினிமா எடுக்கிற வரைக்கும் தான் அதையே நம்ம நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிற மாரி. கமல் சார் ப்ராசஸ்லாம் அப்படிதான். அவர் ஒரு கன்டென்ட் நெனைக்கிறாரு. அந்த கன்டென்ட்ட எக்ஸிக்யூட் பண்றாரு. எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வாட் நெக்ஸ்ட் அடுத்த வேலைக்குள்ள போயிறாரு. இத பத்தி அவர் பேசுறதே கிடையாது. ம். ம். இது ஒண்ணு பண்ணும், இத பத்தி ஒண்ணு பேசிட்டு இருப்பாங்கன்னு அவருக்கு தெரியாம கிடையாது. ம். ஆனா அதுக்குள்ள அவர் கிடையாது. அடுத்தது போயிறாரு. அது உள்ளயே கிடையாது. அப்படி மாத்திக்கிறாரு. இத பத்தி காது குடுத்து கேட்டா தானே. இது எனக்கு தோணுனத எடுக்கணும்னு அதை நான் எடுத்தாச்சு. அவ்வளோதான். அந்த மாரி. அது சரின்னு தான் நெனைக்கிறேன். ஓகே. நன்றி. இவ்வளோ நேரம் எங்களுக்காக அழகா நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கு நன்றி சார். தேங்க் யூ.